ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிளாக் கேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். ₹1 மகாராணா பிரதாப். மகாராணா பிரதாப் ஹைதராபாத் மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். மகாராணா பிரதாப்பில் ஹைதராபாத் மின்ட்டில் இதில் மொத்தம் 5 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். மகாராணா பிரதாப்பில் ஹைதராபாத் மின்ட்டில் மொத்தம் 5 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை ₹130 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். எல்லாமே கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். ₹1 மகாராணா பிரதாப்பில் பாம்பே மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ரேர் வெரைட்டி. பாம்பே மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுவும் கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இது யூஎன்சி கண்டிஷனில் உள்ள நாணயம். இது யூஎன்சி. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹1000 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். பாம்பே மின்ட்டு ரேர் வெரைட்டி ₹1000 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹1 திருவள்ளுவரில் ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். ₹1 திருவள்ளுவரில் ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இதுவும் நாணயம் கண்டிஷனாக இருக்கும், ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹450 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹450 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹1 லோக்நாயக் ஜெயபிரகாஷில் ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். இதுவும் நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். இதுவும் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம்தான். நாணயம் நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இதில் மொத்தம் 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 3மே கண்டிஷன், ஒரே கண்டிஷன் தான், ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். 3 நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹130 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹10 60 years ஆஃப் பார்லிமெண்ட். ₹10 60 years ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது கல்கட்டா மின்ட் ரேர் வெரைட்டியில் வருது. இப்போ புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி அன்னைக்கு புக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. எல்லா நாணயத்தினுடைய ரேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ ரேட்டெல்லாம். 60 years ஆஃப் பார்லிமெண்ட்டில் கல்கட்டா மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹550 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹2 சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். நாணயம் பார்த்துங்க, கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இதில் நொய்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இது யூஎன்சி கண்டிஷனில் உள்ள நாணயம். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹2800 வரும். இது ஒரு நாணயத்தினுடைய விலை ₹2800 வரும். கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். அது 50 பைசா. 50 பைசாவில் தந்தி மார்ச்சில் கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். கல்கட்டா மின்ட் ரேர் வெரைட்டி. இதுவும் ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு. தந்தி மார்ச்சில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது எக்ஸப்ட் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட்டு இந்த ரேட்டு கிடையாது. இது வேறு ஒரு இதுலேருந்து எடுக்கப்பட்டது. இது யூஎன்சியில் இருந்தது. இது அதில் உள்ள
ஃபோல்டர் எடுத்து இதில் போட்டுட்டேன். இது 700 ரேட்டு கிடையாது, 250 வரும். ஒரு நாணயத்தினுடைய விலை 250 வரும். இது எக்ஸப்ட் கண்டிஷனில் உள்ளது. ரெண்டுமே எக்ஸப்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. தந்தி மார்ச் வந்து ரெண்டுமே எக்ஸப்ட் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஃபோல்டர் வேறு ஃபோல்டர் கிடைக்காதனால இந்த ஃபோல்டரில் நான் போட்டுட்டேன். யூஎன்சி கண்டிஷனில் இருந்ததில் நாணயத்தை எடுத்துட்டு இந்த நாணயத்தை அதில் வச்சுருக்கிறேன். அதனால் இது ரேட்டு 700 கிடையாது, 250 வரும் ஒரு நாணயம். 2 நாணயம் கொடுத்துருங்க அதில், தந்தி மார்ச்சில் கல்கட்டா மின்ட்டில். அடுத்து சில்வரில் ஃபுல் சில்வரில் வெள்ளி நாணயம், ஃபுல் வெள்ளி நாணயம். இது ஃபுல் சில்வரு. இதில் ₹1 ஜார்ஜ் 5, ₹1 ஜார்ஜ் 5ல் கல்கட்டா மின்ட்டில் 1912 ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இதுவும் நாணயம் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். இதெல்லாம் ஃபுல் யூஎன்சி கண்டிஷன். இது நாணயம் கண்டிஷனை பார்த்துக்குங்க. 1912 இது கல்கட்டா மின்ட்டு. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1600 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1600 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹1 ஜார்ஜ் 5ல் ஃபுல் சில்வரில் ₹1 1918 ஒரு நாணயம். இதுவும் கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். ரெண்டுமே யூஎன்சி கண்டிஷனில் தான் இருக்குது, ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் 1600 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே 1600 1600 ரேட்டில் தான் கொடுத்துருக்குறேன். எட்வர்ட் 7 ₹1 எட்வர்ட் 7 ஃபுல் சில்வர். இதுவும் ஃபுல் சில்வர் தான். இதில் 1904 ஒரு நாணயம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுவும் ஃபுல் சில்வர் தான். இதுவும் கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் கண்டிஷன் உள்ள நாணயம், யூஎன்சி கண்டிஷனில் உள்ள நாணயம். இதெல்லாம் இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது மாதிரி கண்டிஷன்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. 1904 பாம்பே மின்ட். இது பாம்பே மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். எட்வர்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன், பாம்பே மின்ட். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 2200 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2200 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ₹10 சூரியன் தாமரை. புட் ஃபார் ஆலில் 1971 பாம்பே மின்ட். இது 1971, 70 கிடையாது. இது 1971 யூஎன்சி செட்டில் மட்டும்தான் இதெல்லாம் போட்டாங்க. 71 வந்து யூஎன்சி செட்டில் மட்டும்தான் வந்தது. அதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட நாணயம். இது பாம்பே மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் வந்து உங்களுக்கு யூஸ்டு கண்டிஷன் தான், பட் நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது யூஸ்டு. இது எடுத்து பிரிச்சுட்டாங்க, பிரித்து யூஸ் பண்ணிட்டாங்க, கையில் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1971 இது பிரித்ததுனால இதில் எல்லாமே அழுக்காக இருக்குது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இதில் ₹10 புட் ஃபார் ஆல். இது வெளி புழக்கத்தில் கிடையாது, பட் எடுத்து கையில் எடுத்து அதாவது யூஎன்சி செட்லேருந்து எடுத்துருக்குறாங்க. எடுத்து கையில் வச்சுருந்ததுனால எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிட்ட அங்கிட்ட எடுத்து போட்டுருக்குறாங்க, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதனால் இதெல்லாம் அழுக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 4000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 10 ரூபா வெள்ளி நாணயம், 1971 பாம்பே மின்ட்டு. கண்டிஷன் ஆனால் நல்லா இருக்குது. இது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது சில்வர் பார். இது எம்எம்டிசி பேம்ப்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் சில்வர். இது ஃபுல் சில்வர் 999.9 பியூரஸ்ட் சில்வர். இதில் 10 கிராமில் கொடுத்துருக்குறேன். வெள்ளி பார். இது நம்ம இந்தியன் கம்பெனி வந்து அண்டர்டேக்கிங்கில் இது செஞ்சிட்ருக்கிறாங்க. இது பியூர் சில்வர். இதில் ஒரு பார் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது 10 கிராம் பார். இது 10 கிராம் ஃபைன் சில்வர். இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி இதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க தான் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தான் இதை செஞ்சிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இது சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்குது. இது மேட் இன் இந்தியா த்ரூ ஓவர் வேர்ல்டு இது போயிட்டுருக்குது. இந்த சில்வர் பார் இது எம்எம்டிசி. இதில் என்னன்னா, இதுக்கு சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்பிஎம்பி, அதாவது எல்பிஎம்பின்னு சொல்லுவாங்க. லண்டன் பில்லியன் மார்க்கெட் குளோபல் ஸ்டாண்டர்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஹையர்லி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் எப்படி ஹால்மார்க்குன்னு கொடுக்குறோமோ அது மாதிரி லண்டனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஹையர்லி எக்ஸ்பென்சிவ் கோல்டு பார் அண்டு சில்வர் பார்ஸ், இதற்கெல்லாம் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இதிலே நாணயம், அதாவது நாணய டைப்லேயும் வருது. இது ரொம்பவும் ஹையர்லி எக்ஸ்பென்சிவ். இதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்பவும் மதிப்புமிக்க ஒரு பார். இதிலே வந்து நாணயமாகவும் போடுறாங்க. 10 கிராம்ஸு, 5 கிராம்ஸு, 20 கிராம்ஸ், 50 கிராம்ஸ்னு போடுறாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் நிறைய பேர் கோல்டுலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறவங்க இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இது நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய் இதை விற்றுக்கலாம். இதனுடைய விலை அன்னைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது பியூரஸ்ட் சில்வர். இதில் உள்ள சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய தேசிய மரம், அதாவது தேசிய மரத்தினுடைய படத்தை இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட தேசிய மரத்தினுடைய ஆலமரம். இதுதான் நம்மளுடைய ஆலமரம், தான் நம்மளுடைய தேசிய மரம். அதை இதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய சின்னத்திலேயே உள்ள வெள்ளி பாரில் இந்த மாதிரி படம்லாம் அச்சடிச்சிருப்பாங்க. இதில் தேசிய பறவை மயிலை கூட இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரே ஒரு பார் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கொடுப்போம். நாணயங்களும் கொடுப்போம். இது வந்து 10 கிராம். இது வந்து 10 கிராம். இதனுடைய விலை 1800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது 1800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ரொம்பவும் பியூரஸ்ட். 999.9 பியூரஸ்ட்.
ஓகே, 5 ரூபா. அடுத்தது 5 ரூபாயில் யூஎன்சி, 5 ரூபாயில் யூஎன்சியில் செயின்ட் அல்ஃபோன்சா பேர்ட் செஞ்சுரி நாணயம். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இடையில நான் கொடுத்துருந்தேன், பட்டு அதெல்லாம் சேல் ஆகிடுச்சு. திரும்ப இது கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. திரும்ப இதில் ஒரு ரெண்டு யூஎன்சி செட்டு கிடச்சிருக்குது. இது யூஎன்சி காயினது செட்டு. இது அப்படியே இது இந்த டைப்பில் கவர்மெண்ட்டில் போடுறாங்க நமக்கு. 5 rupees. பேக் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்தியன் கவர்மெண்ட்டு நமக்கு இந்த மாதிரி யூஎன்சி செட்டு போட்டு கொடுக்குறாங்க. இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த நாணயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இந்த நாணயம் யூஎன்சியில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் 2 தான் கிடைச்சிது. 2 கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இதில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் 2 யூஎன்சி செட்டு கொடுத்துருக்குறேன். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நாணயத்தினுடைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய விலைப்பட்டியலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ புது விலைப்பட்டியல் எல்லாமே வந்திருக்கு. புக்கு ரிலீஸ் பண்ணதுனால புது விலைப்பட்டியல்கள்லாம் வந்திருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த நாணயங்களுடைய விலையெல்லாம் அதிகமாக இருக்கும். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.